பிரைஸ் தி லார்ட். இன்றைய எபிரேய மொழி கற்றல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தான் நாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, முதல் கோத்திரம் ரூபன். அந்த 12 கோத்திரத்தில் முதல் பையன் ரூபன். அந்த ரூபன் என்ற அந்த பெயரில் என்ன தீர்க்க தரிசன வார்த்தை அடங்கியிருக்கிறது என்றால், ரூபன் என்ற எழுத்தில் பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் உள்ளது. ரேஸ், ஆலஃப், வாவ், பெத், நுன், ஃபைனல். இதில் ரேஸும் ஆலஃபும் ரா என்றால் பார் என்று அர்த்தம். வாவ் 2 எழுத்தையும் இணைக்கிறது. பெத்தும் அந்த நுண்ஃபைலும் பென் என்றால் மகன். இதில் என்ன தீர்க்க தரிசன வார்த்தை அடைகிறது? ஆணியால் அடிக்கப்பட்ட குமாரனை பார். இது எதை குறிக்கிறது என்றால், இது பழைய ஏற்பாட்டு நாட்களில் அந்த 12 கோத்திரத்தில் முதல் மகனை குறிக்கிறது. அது யெகோஷுவாவின் முதல் வருகையை குறிக்கிறது. பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிச்சயமாக இருக்கிறது. அப்போ யெகோஷுவா ஆணியால் அடிக்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில் நடக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நிழல், புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன வார்த்தையாய் அப்படியே நிறைவேறுகிறது. இந்த ரூபன் என்ற பெயரில் யெகோஷுவாவின் முதல் வரியை குறிக்கிறது. ஆமென்.